வணக்கம். மாரல் ஆஃப் த ஸ்டோரி. தன்னிலை வைத்து உலகத்தை பார் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது என்னன்னா, எல்லாருமே தான் என்ன நிலைமையில் இருக்கோங்க அதை வச்சு தான் உலகம் இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. இது சம்மந்தப்பட்ட ஒரு கற்பனை கதை. மகாராஜா அவருக்கு ரொட்டீனாக முடி அலங்காரம் பண்ணுற ஒரு நாவிதர். ஓகே ஓகே அவர் வருவார். அதான் ஒரு குறிப்பிட்ட இடைவெளிக்கு ஒரு முறை வருவார். வந்து மகாராஜாவுக்கு முடி அலங்காரம் பண்ணுவார். அப்போ மகாராஜா பேச்சு கொடுப்பாரு. என்னப்பா எப்படி இருக்கு உலகம்லாம், எப்படி போயிட்டேன், உலகம் எப்படி இருக்கு அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்பாரு. அதுக்கு நாவிதர், உலகம் நல்லா ராஜா, உலகம் நல்லா இருக்கு. என்ன ஒரு கட்டி கட்டி தங்க கட்டி தங்கத்தோட எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவார். அகைன் அகைன் ரெண்டாவது முறை மூணாவது முறை வரும்போது இதே மாதிரி உலகம் எப்படி இருக்குன்னு ராஜா கேட்பாரு. அப்பவும் நாவிதர் கட்டி தங்கத்தோட எல்லாரும் சந்தோஷமா இருக்காங்க அப்படின்னு சொல்லுவார். இது ராஜாவுக்கு ஒரு குழப்பம். தன் மந்திரி கிட்ட கேட்டாரு, என்ன எனக்கு ஒன்றும் புரியல அப்படின்னு. அப்படியே ராஜா, இதுக்கான விளக்கத்தை மறுபடியும் நான் சொல்றேன், ரெண்டாவது முறை உங்களுக்கு அடுத்த முறை வருவோம்ல அப்போ நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அமைதியா இருந்தாரு. என்ன பண்ணிட்டாரு அந்த மந்திரி, தான் ஒரு கொள்ளைக்காரனை கூப்பிட்டு அவன் வீட்டில் கட்டி தங்கம் இருக்கு, அது எங்க இருக்குன்னு பார்த்து திருடின்னு சொல்லிட்டாரு. ஓகே, திருடப்பட்டது. ராஜாவுக்கு மறுபடியும் சில சிகை அலங்காரம் செய்யறதுக்கு வந்தார் அந்த நாவிதர். ராஜா வழக்கம் போல உலகம் எப்படி இருக்குன்னு கேட்டாரு. இந்த முறை நாவிதர், இருந்த கட்டி தங்கத்தை பறி கொடுத்துட்டு இருக்காங்க மனுஷ மக்கள் அப்படின்னு சொன்னாராம். ஓகே, இப்போதான் ராஜாவுக்கு வந்து இந்த மந்திரி வந்து விளக்கம் கொடுத்தாரு. அதுவா ராஜா, அந்த நாவிதர்கிட்ட ஒரு கட்டி தங்கம் இருந்திருக்கு. அதை மனசுல வச்சுட்டு தான் தாங்கிட்ட இருக்கிற தங்கம் எல்லார்ட்டையும் இருக்குதான் நினைச்சிட்டு இந்த உலகமே ஒரு கட்டி தங்கத்தை வச்சு திருப்தியா இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு இருந்தாரு. இப்போ அந்த தங்கத்தை ஒரு கொள்ளைக்காரன் மூலம் நான் கொள்ள அடிச்சிட்டேன். இப்போ அவர் என்ன சொல்றாரு, இருக்கும் தங்கத்தை பறி கொடுத்துட்டு ஏங்கி இருக்கு மக்கள் அப்படின்னு சொல்றாரு. இதுதான் கதை, இதுதான் உண்மை அப்படின்னாரு. ஓகே, இதுதாங்க மாறன்கள். எல்லாம் தான் நிலையை வச்சு உலகம் எப்படி இருக்குதான் நினைப்பாங்க ஒரு சில பேர். நம்ம என்ன சொல்றது, நம்ம நம்ம நிலையோட கீழே இருக்கவங்க ஒரு வேளை சாப்பாடு கிடைச்சா போதுன்னு, 3 வேளை சாதம் கிடைக்கிறவங்க நம்ம வசதியே இல்லையேன்னுவாங்க. இது மாதிரி தான் நிலையை வச்சு தான் எல்லாருமே எல்லாம் இது பண்ணுவாங்க. மீண்டும் விவாதிப்போம்.